டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் சார் பேசுகிறேன். டீச்சர்ஸ், இப்போ நம்ம 7ஆம் வகுப்பில் அளவைகள் பாடத்தை ஆரம்பிச்சிருப்போம் ஜூன் கடைசி வாரத்தில். இந்த அளவைகள் பாடத்தில் முதல் பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இணைகரத்தின் பரப்பளவு, சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது பற்றி தான். அதுக்கு மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், நமக்கும் ஒரு துணைக்கறி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை தான் இது பார்த்திங்கன்னா, வால் டியூப், சைக்கிள் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த வால் டியூப்பை வாங்கி அதை நாளாக கட் பண்ணி ஒரு செவ்வகம் செஞ்சுக்கிறேன். எதிர் பக்கங்கள் சம அளவுடைய ஒரு செவ்வகம். அந்த செவ்வகத்திலிருந்து இணைகரத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத காட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்களை அட்ராக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு இதே பக்க அளவுடைய ஒரு செவ்வகம் அதில் வரைஞ்சிக்கிட்டேன். அதன் மீது நம்ம செஞ்சு வச்ச இந்த வால் டியூப் மூலமாக செஞ்ச செவ்வகத்தை பொருத்தி இதனுடைய பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லலாம். இப்போ மாணவர்களை இந்த உள்ளே இருக்கக்கூடிய கட்டங்களோட எண்ணிக்கையை எண்ணி இதனுடைய பரப்பளவையும் கண்டுபிடிக்கலாம். நீளம் 12, அகலம் 8 அப்படிங்கிற கான்செப்டை வச்சோம், நீளம் பெருக்கல் அகலம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சோம் குழந்தைகளுக்கு பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையாக இந்த ஆக்டிவிட்டி மூலமாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இது அறிமுகத்துக்கு. இப்போ நம்ம பாடக்கருத்துக்குள்ளே உள்ள போயிடலாம். நம்ம பாடக்கருத்து என்னென்னா, இணைகரத்தின் பரப்பளவு. இப்போ செவ்வகம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு இணைகரம்னு சொல்லலாம். நம்ம மூலைவிட்டங்கள் 90 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு இணைகரம் நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். இப்போ அந்த இணைகரத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். அதே செவ்வகத்தை ஏதேனும் ஒரு புறமாக இணைப்பக்கங்கள் மாறாதவாறு நம்ம மடக்கணும்னா நமக்கு ஒரு இணைகரம் கிடச்சிரும். பார்த்திங்களா? இப்போ இந்த இணைகரம் கிடைக்கும் பொழுது நம்ம அதே நீளம் பெருக்கல் அகலம் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் இழுக்கப்படும் பொழுது அதனுடைய அகலத்தோட அளவு மாறாது, பட் உயரம் மாறிடும். ஸோ அதை குழந்தைகளுக்கு அழகாக புரிய வைக்கலாம். இங்கே பாருங்கள், அகலம் பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் எடுத்திருந்தோம். இங்கே அகலம் பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டராக குறையுது. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, இணைகரத்தோட பரப்பளவும் குறையும். இதே அளவுடைய செவ்வகத்தோட பரப்பளவை விட இணைகரத்தினுடைய பரப்பளவு குறையிறது அப்படிங்கிறதையும் நம்ம அழகாக குழந்தைகளுக்கு புரிய வச்சிடலாம். இப்போ இந்த குழந்தைகளை இது நான் ஒரு வடிவத்துக்கு செஞ்சுருக்கேன். இன்னும் அவங்கள இதை இன்னும் மடக்க சொல்லும் பொழுது இன்னும் உயரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வெவ்வேறு வடிவங்களை இந்த ஒற்றை இந்த குச்சி செயல்பாட்டை வச்சு நம்ம அழகாக பரப்பளவுகள் கண்டுபிடிக்க வைக்கலாம். நிறைய இணைகரங்களை இது மாதிரி உருவாக்க சொல்லலாம். குழந்தைங்களை இது மாதிரி செஞ்சு ஒட்டிட்டு கூட வர சொல்லலாம். ஒட்டி அதனோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லலாங்க. ரொம்ப எளிமையான ஒரு ஆக்டிவிட்டி, ரொம்ப செலவு ரொம்ப கம்மி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே மாதிரி சாய் சதுரத்துக்கும் இதே கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், சதுரம் மாதிரி ஒரு வடிவம் செஞ்சுட்டேன். 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரம். இது அழகாக பாருங்கள், எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு சதுரத்தை செஞ்சு அதை பொருத்தி இதனுடைய பரப்பளவை குழந்தைகளை இந்த உள்ளே இருக்கக்கூடிய சதுரங்களோட எண்ணிக்கையை எண்ணி நம்ம கண்டுபிடிக்க சொல்லிடலாம். சதுரத்தின் பரப்பளவையும் அழகாக நம்ம இதன் மூலமாக அறிமுகப்படுத்திடலாம். சூத்திரம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடலாம். பக்கம் பெருக்கல் பக்கம், பக்கங்களோட எண்ணிக்கையை எண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய கட்டங்களோட எண்ணிக்கையை கூட்டும் பொழுது 2 ஒரே விட வருன்றதை சொல்லலாம். இப்போ சதுரத்திலிருந்து சாய் சதுரம் எப்படி வருது அப்படின்னா, இதனுடைய ஏதேனும் 2 பக்கங்களை ஒரு பக்கமாக நாம் சாய்க்கும் பொழுது சாய் சதுரம் கிடச்சிருது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை அழகாக இன்னொரு சாய் சதுரம் வரைஞ்சி அதன் மேலே பொருத்த சொல்லலாம். பொருத்த சொல்லும் பொழுது நம்ம சதுரத்துக்கு பார்த்த சூத்திரத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதையும், இதுக்கான சூத்திரம் மூலைவிட்டம் 1 பெருக்கல் மூலைவிட்டம் 2 வகுத்தல் 2 அப்படின்னு நம்ம அழகாக சொல்லிக்கலாம். ½ × d1 × d2ங்கிற சூத்திரத்தை இதன் மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். இப்போ பாருங்கள், இந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மூலைவிட்டங்களை நம்ம வரைஞ்சி இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட மூலைவிட்டங்களோட அளவை நம்ம பெருக்கி 2ஆல் வகுத்தோம்னா இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு கிடச்சிரும் அப்படின்னு அழகாக நம்ம சொல்லிடலாங்க. இதை நம்ம இன்னும் இதோட சைஸை மாற்ற அதோட மூலைவிட்டங்களோட அளவு மாறும். புது சாய் சதுரங்கள் கிடைக்கும். அதை நம்ம ஆக்டிவிட்டியாக கொடுத்து இது மாதிரி எத்தனை முறை நீங்கள் இந்த மாதிரி வடிவத்தை மாற்றி சாய் சதுரங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு நம்ம மார்க் கொடுத்துக்கலாம் டீச்சர்ஸ். நம்மளும் இதை டிஎல்எம்மாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.